அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலே இந்த ஜூன் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. அப்ப நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஜூன் மாதத்துல நீங்க தண்ணீர்களை கடக்கலாம், ஆறுகளை கடந்து போகலாம். அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும்போது ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆறுகளை கடக்கும்போது அவை உங்கள் மேல் புரளாதபடி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அக்கினியிலேயே நடக்க நேரிடலாம். அல்லேலூயா. நெருப்புல நடக்கிறது மாதிரி இருக்கலாம், அதனால நீ வேகாதிருப்பாய், வெந்து போகாதிருப்பாய். அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, உன்னை சுட்டெரிக்காது. அல்லேலூயா. அந்த அக்கினிக்கு உன் மேல வேலையே இருக்காது. அப்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும்போது யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8, 9, 10 தண்ணீர்களில் திரளான தண்ணீர்களை கடந்தாங்க. உமது நாசையின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, உறைந்து போயிற்று. பிடிப்பேன், உருவேன் சொன்னான். கடல் அவைகளை மூடிப்போட்டு திரளான தண்ணீர்களில் ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. அப்ப தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவர் அவங்க கூட இருந்தார். அல்லேலூயா. திரளான தண்ணீர்களை கடக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இருந்தார். திரளான தண்ணீர் எங்க இருக்கு? சமுத்திரத்தில் இருக்கிறது. சிவந்த சமுத்திரம் தண்ணீரை ஆண்டவர் வற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப அந்த தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. யாத்திரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனத்துல அவங்க சிவந்த சமுத்திர தண்ணீரை கடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் அங்க நடக்கிறது. அப்பொழுது எகிப்தியர்களை தொடர்ந்து ரதங்களோடும் குதிரை வீரரோடும் திரளாய் சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பார்த்து கலங்கடித்து கடலவும் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். ஓடிப்போவோம், யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னதுபடி மோசேயிட்ட சொன்ன, கர்த்தர் உலகாக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னது போல தண்ணீர்களை கடக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அந்த வாக்குத்தத்தின் முதல் பகுதி, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 29:3 திரளான தண்ணீர்களில் ஆண்டவர் வீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. திரளான தண்ணீர்களில் வாசிங்க சங்கீதம் 29:3. துணிக்கிறது, முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல இருக்கிறாரு. ஆமென். இப்ப தண்ணீர்கள்னா என்ன? தண்ணீர்கள் பிரச்சனைகள். அல்லேலூயா. தண்ணீர்கள்னா பிரச்சனை தான். முழுகி போயிருவனோ பாட்டு ஒன்று இருக்கு. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும்போது என் கூட வர்றீங்க. அலையில மூழ்கி போக மாட்டேன், எரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு இருக்கிறது. மூழ்கி போவதில்லை தண்ணீர்களை கடக்கும் போது. அப்ப தண்ணீர்கள் திரளான பிரச்சனைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. திரளான பிரச்சனைகள், திரளான பிரச்சனை, 1-2 பிரச்சனை கிடையாது. அது நடக்கும்போது தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க கடந்துதான் போகணும், தண்ணீர்களை கடந்து தான் போகணும். இந்த வர்ற மாதத்தில் நீங்கள் தண்ணீர்களை கடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒன்று கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தண்ணீர்களை கடக்கிறதுக்கு முன்னால் அந்த சிவந்த சமுத்திரத்தில் நிற்கிறாங்க. பின்னால் எகிப்தியர் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு வருது. அதான் இப்போ வாசிச்சாங்களே, கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசைகளை திருப்தியாகும், என் கைகளை சங்கரிக்கும், பட்டயத்தை உருவுவேன். அப்படிதான் சத்துரு
அப்படியே கெர்ச்சித்து வந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறந்தார், சிவந்த சமுதிரத்தை திறந்தார். அல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் புதிய வழியை திறந்து உள்ளார போயிட்டாங்க. உள்ளார போன பிறகும் சத்துரு உடலை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கூட இருந்து தண்ணீர்களை நடுவு சமுத்திரத்தில் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவர்களை கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில் அவர்களை பார்த்து அவர்களை கலங்கடித்து அவருடைய உருளைகள், ரதத்தின் உருளைகள் கலலவும் வருத்தத்தோடு தன்னுடைய ரதத்தை நடத்தவும் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பாரு. சத்துருவும் அதே வழியில உங்களை துரத்திட்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அவங்களை வருத்தத்தோடு நடத்தும்படி பண்ணுவார். ஐயோ பின்தொடர்ந்து வராங்களே அப்படிங்கும்போது அவங்க வேகத்தை குறைச்சி போடுவார். அல்லேலூயா. அவங்களுடைய வேகத்தை மட்டுப்படுத்திடுவார். ஆமே. அப்போ ஆண்டவர் வந்து அப்படியே நடு சமுத்திரம் வரைக்கும் வந்து ஆண்டவர் வந்து கோலா ஓங்கு மறுபடியும் அந்த தண்ணீர்கள் மூடிவிடட்டும் என்று சொல்லுவார். திரளான தண்ணீர்களை ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. ஈயம் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு உலகம் அது. அப்போ அந்த போட்டு அப்படி போடும்பொழுது அதை தண்ணீரில் போடும்போது அது என்ன முழுகி போயிடும். ஈயம்னா செம்பு தானே ஈயம். அலுமினியம் டைப்பு. இப்போ அலுமினிய இதை வந்து அப்படி போடும்போது என்ன ஆயிரும், ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து அப்படி அமிழ்ந்து போக பண்ணுவார். உங்கள் பிரச்சனைகளை அமிழ்ந்து போக பண்ணுவார். ஆனால் பிரச்சனைகளை வரலாம். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு இப்போதான் தண்ணீர்கள் இன்னொன்று ஏசாயா 17:13 வாசிங்க. ஜனக்கூட்டங்கள் இறைந்தாலும் அதட்டுவார், ஓடி போவார்கள். அல்லேலூயா. திரளான தண்ணீர்களை இறைகிறது போல ஜனக்கூட்டம் இறைந்தார்கள். மனிதர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. மனிதர்கள் திரளான தண்ணீர்கள் மாடி எழுப்பி உன்னை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. திரளான தண்ணீர்கள்லாம் என்ன? திரளான மனிதர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எழும்புவாங்க, உங்களுக்கு எதிராக எழும்புவாங்க. அப்படி எழும்பி உன்னை பார்த்துடுறேன், ஒரு கை பார்த்துடுறேன், ரெண்டில் ஒன்று பார்த்துடுறேன் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும்போது உங்களோடு கூட இருக்கிறேன்னு நான் சொல்லுகிறார். வருகிற மாதத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. சிலருக்கு திரளான தண்ணீர்கள் கூட பிரச்சனை. ஜூன் மாதம் திறந்தோடனே என்னது, ஃபீஸ் கட்டணும். சரியா? நிறைய பேருக்கு என்ன வேணும், ஃபீஸ் கட்டணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அல்லேலூயா. வீட்டு வாடகை கொடுக்கணும். மாதம் பிறகும்போது வீட்டு வாடகை கொடுக்கணும். மாதத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லேலூயா. டியூ கட்டணும். எவ்வளவோ இருக்கு திரளான தண்ணீர்கள் போன்ற பிரச்சனைகள். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவளை கடந்து நீ போகும்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கடுத்து திரளான மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி வரலாம். தண்ணீர்கள் இறைகிறது போல மக்கள் இறையலாம். அல்லேலூயா. ஆளாளுக்கு ஒன்று கத்தி பேசிக்கிட்டு அப்படி இருக்கலாம். நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு பொறுமையை கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கு சாந்தத்தை கொடுப்பேன், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா நீங்கள் இடறி போயிடுவீங்க. அல்லேலூயா. உங்கள் சமாதானம் என்ற பாதரட்சியை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில். உங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த இதெல்லாம் சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் போட்டுக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் சமாதானம் இருக்கும். சமாதானத்துக்குரிய ஆயத்தம், சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் பாதரட்சியை காலில் போட்டுக்கணும். நீங்கள் நிறைய சுவிசேஷம் சொல்லுங்கள், நடந்து சுவிசேஷம் சொல்லுங்கள், ஒரு ட்ராக்ஸ் எடுத்து சுவிசேஷம் சொல்லுங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆகுது, ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதே போல் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று குறையக்கூடாது. உன்னத பாட்டு 8:7 வாசிக்கும் பொழுது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. அல்லேலூயா. நேசத்தை அவிக்க மாட்டாது. நேசம்னா ஆண்டவர் மேல் உள்ள அன்பை அது அவிக்கக்கூடாது உங்களுக்கு. அல்லேலூயா. என்ன ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. திரளான தண்ணீர்கள் அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. கொடுத்தாலும் அல்லேலூயா. அல்லேலூயா.
நிறைய பேர் ஆசை காட்டுவாங்க, இயேசுவை விட்டு வந்துரு, நான் உனக்கு அதை தர்றேன் இதை தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஆசை காட்டிக்கிட்டு இருக்கலாம். இயேசுவை விட்டு வந்துரு, திரளான தண்ணீர்களை போல நீ வந்துரு, அவரை விட்டு வந்துரு, நீ சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்லலாம். அல்லேலூயா. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, சபை மேல் உள்ள அன்பை அவிக்க மாட்டாது, ஆண்டவர் மேல் உள்ள அன்பை அவிக்க மாட்டாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்பி வரலாம், மனிதர்கள் பிரச்சனை எழும்பி வரலாம், பிரச்சனைகள் வெள்ளத்தை போல எழும்பி வரலாம், மனிதர்களே வெள்ளத்தை போல எழும்பி வரலாம். வெள்ளங்கள், அல்லேலூயா, வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது அப்படி சொல்றான். வெள்ளங்கள் அப்படின்னா ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. அப்படியே பிரச்சனை நிறைஞ்சு முழுகி போயிடுவனோ அப்படி நினைக்கும் பொழுது ஆண்டவர் முழுகி போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். அந்த வாக்குத்தத்தை நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஆறுகளை கடக்கும்போது அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆறுகளை கடக்கும்போது இப்போ இந்த 40 வருஷத்துக்கு 40 வருஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் பிளந்து 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. 40 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வனாந்தரத்தில் எல்லாம் போய் எல்லாம் முடிந்து இவர்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி போகிறார். அல்லேலூயா. இவங்க போயே ஆகணும், இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. அப்போ எதிரி இல்லை, யாரும் கிடையாது. ஆனால் இவங்க வாக்குத்தத்தை சுதந்திரத்துக்குள்ள போய் ஆகணும், அந்த நாட்டிற்கு போய் ஆகணும். தடையாய் ஒன்று இருக்கிறது, அதான் யோர்தான் ஆறு. அல்லேலூயா. என்ன ஆறு? யோர்தான் ஆறு. அப்போ யோர்தான் ஆறு அந்த மாதத்தில் இவர்கள் 1ஆம் மாதத்திலே அவர்கள் வந்தார்கள் என்று யோசுவா புத்தகத்தில் எழுதியிருக்கும். 1ஆம் மாதத்தில் ஆறு எப்படி இருக்கும்னா கரை புரண்டு போடுது. எப்படி போகுது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு நடுவே அற்புதம் செய்வார். 3:5 வாசிங்க. யோசுவா வேங்கள் நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் மாதம், இப்ப கல்வி ஆண்டின் 1ஆம் மாதம் ஜூன் மாதம். அல்லேலூயா. கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஆறு. அல்லேலூயா. ஃபீஸ் கட்டணுமேனு கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற ஆறு கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கடனை கட்டணுமே கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லது டியூஸ் கட்டணுமே கரை புரண்டு ஓடிக்கிட்டு, லோன்ஸ் வாங்கி கட்டணுமேங்கிற ஆறு கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இவங்க வருவாங்களே அப்படிங்கிற வருவாங்களே, இவங்களை என்ன பண்றது, இவங்களை மீட் பண்ணணுமே, இவங்களை சந்திக்கணுமே அப்படிங்கிற ஆறு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ யோர்தான் ஆறு நல்லா கவனிங்க, முழங்கால் அளவு இருக்கிறது கூட இருக்குது, முழங்கால் அளவு இருக்கிறது கூட இருக்குது, கணுக்கால் அளவு இருக்கிறது கூட இருக்குது. ஆனால் இவங்க போன நேரத்தில் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆள் நீச்சல் ஆழத்தில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இறங்கினா அடித்து தூக்கி போட்டு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் அந்த நேரத்தில் தான் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை கடக்கிறதுக்கு பண்ணலாம், ஆனால் அவங்க மெதுவாக கப்பலில் அப்படியே போயிருக்கலாம். சமுத்திரத்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, பெரிய கப்பலில் போகலாம். ஆனால் அவங்க கடந்தே ஆகணும், ஏன்னா பின்னால் எகிப்திய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். சமுத்திரத்தை பிளந்து அந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. அதே போல் யோர்தான் ஆறு அவங்க கடந்தாகணும். இங்கேயே இருக்க முடியாது, இந்த பக்கம் வனாந்தரம், அந்த பக்கத்திலே இருக்க முடியாது. இவங்க கடந்து போய் ஆக வேண்டும், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தடை, யோர்தானின் ஆறு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு? முதல்ல அங்கே சொன்னாரு, நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்கலாம் நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இங்கே என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த பிரச்சனைக்கு, யோர்தான் ஆறு பிரச்சனைக்கு இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இருக்குதா உங்களுக்கு? பரிசுத்தப்படுத்துகிறீங்களா உங்களை? அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், இந்த மாதம் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்யணும்னா அதுக்கு தேவை, பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். இருதயத்தில் என்ன கேடுபாடு இருக்கிறது அதெல்லாம் அகற்றி போடுங்க. இருதய சுத்தம் மிகவும் முக்கியம். இருதயத்தில் யாராவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா, அவங்கள மன்னிச்சிருங்க இந்த மாதத்தில். அல்லேலூயா. யாரையாவது பேசாமல் இருக்கிறீங்களா, போய் பேசிடுங்க அவங்களுக்கு. அல்லேலூயா. ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருக்கிறீங்களா, திரும்ப கொடுத்துருங்க அவங்கள்ட்ட. ஏதாவது பொருள், மற்றவங்க பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் திரும்பி கொடுத்துருங்க.
மற்றவங்க கடன் இருந்தால் எப்படியாவது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த கடனை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் வந்து அதை வச்சுக்கொண்டே இருக்காதீங்க, உடனடியாக அதை செய்து முடித்து விடுங்க. இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். அல்லேலூயா. உங்களோட வஸ்திரங்களை தூங்கி உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தில் எவ்வளோ கரைகள் இருக்கிறதுன்னு பாருங்கள். அல்லேலூயா. என்னென்ன திரைகள்லாம் இருக்கிறது அதெல்லாம் சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். யோசுவா 3, 15, 16, 17 கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நாளில் தான் அவங்க போகிறாங்க. வாசி. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பாருங்க. இப்போ இதுக்கு என்ன? இப்போ ஆண்டவர் வந்து முதல்ல தண்ணீர்களை கடக்கும்போது ஆண்டவர் மோசையை வந்து கோலை அப்படி நீட்ட சொன்னார். அல்லேலூயா. என்ன சொன்னார்? அந்த கோலை அப்படி நீட்ட சொன்னார். சமுத்திரம் 2ஆக பிரிந்தது. அல்லேலூயா. இப்போ இந்த பிரச்சனைக்கு இப்போ மோசே கோலை நீட்டுறாரு. யோசுவா என்ன இப்போ கொஞ்சம் மாற்றி ஒரு ஈட்டியை நீட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. யோசுவாட்ட என்ன சொன்னார்னா, நீ அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் நீ போ சொல்லு அப்படி சொன்னார். அல்லேலூயா. வாசிங்க. ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தண்ணீரில் ஓரது தண்ணீருக்கு உள்ளரல்ல, தண்ணீர் ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் குவியலாக குவிந்தது. ஒரு குவியலா அப்படியே வெள்ள குவியலா அப்படி குவிச்சிட்டாரு ஒரு பக்கம். அப்புறம் பிரிந்து ஓடியது. அல்லேலூயா. கடந்து போனார்கள். அல்லேலூயா. அது அப்படியே அந்த தண்ணீரை வந்து ஒரு குவியலாக குவிஞ்சு நிற்குது. யாரும் கால் வைக்கிறது யோசிக்கிற அந்த யோர்தான் ஆறு ஒரு குவியலாக அந்த பக்கம் குவிஞ்சு நிற்குது. இந்த பக்கம் தண்ணீர் பிரிஞ்சு ஓடியது. நடுவில் வெட்டாந்தரை காணப்பட்டது. அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் தீவிரித்து கடந்து போனார்கள். இவங்க எல்லாரும் போயிட்டு ஆசாரியர்கள் வந்து பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நடுவில் நிற்கணும்னு ஆண்டவர் சொன்னார். தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணீர்லாம் தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது கடந்து போனார்கள். எல்லாம் தண்ணீர் உலக தலைவலியே அவங்களை சுற்றி அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த யோர்தானின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு மகிமையான காட்சி பாருங்க. பெட்டி சுமக்கிற ஆசாரிகள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் வழியாக சுகம் வருகிறது, எந்த ஊழியக்காரன் வழியாக உங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தை வருகிறதோ அந்த ஊழியக்காரனா கிண்டல் பண்ணும்படியாய் சத்துரு வைப்பான். அல்லேலூயா. பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் ஜனங்களுக்காக நின்று கொண்டு இருப்பார்கள். அல்லது அவங்களையே ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் வைப்பாரு. நீங்க நில்லு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சோதனையில் நில்லு அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அவங்க நின்று கொண்டு இருப்பார்கள். ஜனங்களை அவங்களை சுற்றி போய்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஆசாரியர்களை நீங்கள் மதிக்கணும். உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்குற ஆசாரிகளை நீங்கள் மதிக்கணும். உங்களுடைய பார்க்குற யூடியூப்பில் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய போதர்களை நீங்கள் மதிக்கணும். ஊழியர்களுக்கு எதிராக தவறாக நீங்கள் பேசாதீங்க. அவர்கள்ட்ட ஒருவேளை உங்களுக்கு சண்டை இருந்தால் அவங்களோட சமாதானமாக வழியை பாருங்கள். அவர் வந்து என்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லாத. அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சாபத்தை முறிக்கிற, உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அல்லது உனக்காக ஜெபிக்கிற அந்த போதகரை தான் உனக்கு பகையாக வைப்பான். அல்லது அந்த ஊழியக்காரர்களை தான் கிண்டல் அடிக்க முடியாது, கேலி பண்ண முடியாது வைப்பான். இப்போ ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கிண்டல் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்ற ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய வார்த்தைகளை நம்புங்க. தீர்க்கதரிசனத்தை கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. எல்லா வாக்குத்தத்தம் தான், எல்லா மாதம் வந்து வாக்குத்தத்தம் தான். அல்லேலூயா. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் ஃபேனை போடுறீங்க? உணர்வதற்கு போடுறீங்க. சிலர் சொல்லுவாங்க பைபிள் முழுக்க வாக்குத்தத்தம் இருக்குது, எதுக்கு மாதம் மாதம் வாக்குத்தத்தம்? காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்கள் வீட்லேயும் இருக்குல்ல, அப்புறம் ஏன் ஃபேனை போடுறீங்க? ஃபேனை போட்டால் உங்களுக்குன்னு அது உணரும்படியாய் நீங்கள் அதுக்கு கீழே நிற்கிறீங்க. உங்கள் தலையை காட்டுறீங்க. வேர்க்குதுன்னு தலையை காட்டுறீங்க. இப்போ மே மாதத்தில் வேர்க்குதுன்னு தலையை காட்டுறீங்க. ஜூன் மாதத்துலேயும் வெயில் அதிகமாக இருக்குது. ஏன் ஃபேனை போடுறீங்க? வாக்குத்தத்தம் தான் இருக்குது. பைபிள் நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு ஏங்குகிற ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்திடுவார். அதனால் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. இந்த கிண்டல் கேலி இதெல்லாம் வந்து எடுத்து போடுங்க. அல்லேலூயா. கோபம், எரிச்சல் மற்ற மாம்சக்கிரியெல்லாம் எடுத்து போடுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நடுவில் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா?
தேவ ஊழியர்கள்ட்டேருந்து கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கர்த்தருடைய மன்னா இருந்தது, கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் உங்கள் நடுவே இருக்கிற உங்களுக்காக நிற்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ யோர்தான் ஆறு பிரிந்து போனது. அப்போ அந்த ஆசாரியர்கள் முன்னால் போகிறாங்க, உடன்படிக்கை பெட்டி அப்போ உடன்படிக்கை பெட்டி இன்னொன்று குறிக்கிறது, தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு முன்னால் போகணும்னா நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஊழியர்களை மதியுங்க, தேவ ஊழியர்களை மதிங்க. அல்லேலூயா. மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவங்கள முன்னாடி போக சொல்லுங்கள். ஆனால் அவர்கள்ட்ட ஆலோசனையை கேளுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் அவங்கள்ட்ட நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறாரா அப்படின்னு பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறேன், அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன், இவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறாரா ஊழியக்காரர்கள் மூலமாக அப்படி பார்க்கணும். ஊழியர்களையும் நீங்கள் தெய்வமாக நினச்சிடக்கூடாது, அவங்க மனிதர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு மனிதனை ஆண்டவர் மனிதனை தான் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜனத்தை நடத்தும்படி ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ அவங்க அந்த ஊழியர்கள் முன்னால் அவங்க தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட போகிறது. அல்லேலூயா. அதே போல் இந்த மாதத்தில் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவர் முன்னாடி போக முடியாது. நீங்கள் அனுமதிங்க. நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் போகாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் போக அனுமதிங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பட்ட அந்த வாக்குத்தத்தின் 3வது பகுதி இது. அப்போ தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தில் உண்மையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினி நடுவில் நடந்து போகிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தது. வாசிங்க 3, 15, 16, 17. தானியேல். நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், கேட்கும்போது தாழ விழுந்து பணிந்து கொள்ள அல்லேலூயா. பாருங்க வாசி. ஆமென். வல்லவராய் இருக்கிறார். ஆமென். விடுவியார் போனாலும் அல்லேலூயா. என்பது ராஜாவை உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ஆமே. என்ன பாருங்க, நேபுகாத்நேச்சார் ராஜா இது 100 நாடுகளுக்கு மேல ஆண்ட ராஜா. 100 நாடுகளுக்கு மேல என்ன எப்படி, அது எப்படி 100 நாடுகளுக்கு மேல ஆண்ட ராஜா அப்படின்னா, கரெக்டா நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு அப்புறம் அந்த பாபிலோனின் ராஜ்யத்தை பிடித்தது யாருன்னா மேதியா பெர்சியர்கள். எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிச்சா 127 நாடுகளை அரசாண்டான். மேதியனா பெர்சிய ராஜ்யத்தை சேர்ந்த அகாசு வேறு எஸ்தருடைய கணவன். அப்போ அந்த 100 மேல நாடுகள் யார்கிட்ட பிடிச்சாங்க? இவங்கள்ட்ட தான் பிடிச்சாங்க. ஒரு நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்னென்ன நாடுகள் இருக்கோ அதெல்லாம் இவங்க கை வந்துடும்ல. அது அப்போ 100 நாடுகளுக்கு கிட்ட ஆண்ட நேபுகாத்நேச்சார் ராஜாட்ட முன்னாடி நின்று பேசுறதுக்கு நடுங்கணும். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தைரியமாய் பேசினார்கள். அல்லேலூயா. நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிய முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கும் பிசாசு ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்துக்கொண்டு நீங்கள் அதுக்காக முன்னால் பணிந்து வணங்குங்கன்னு சொல்லுவான். சிலர் விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழி நடத்துவான். அல்லேலூயா. அதை நீங்கள் பணிய முடியாதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லணும். இல்லை அது எனக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் செய்ய முடியாது, நான் அதுக்கு விழுந்து வணங்க முடியாதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. இல்லை ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், அப்போ அந்த கதையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் மன்னிச்சிருவார், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க பார்க்கணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறீங்களா? மற்றவங்களுடைய நிர்பந்தத்துக்காக சர்ச்சுக்கும் போகிறேன், இன்னொருத்தர் கூப்பிட்டா அந்த இதுக்கும் போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார்னு தெரியல, கணவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல, அதனால் ரகசியமாக நான் யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த விக்கிரகாரனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைய மாதத்தில் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து நில்லுங்க. ஆண்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் கோபத்துக்கு தப்புவிப்பார். உங்க ராஜா யாரு? கணவனா அல்லது சொந்த பந்தங்களா? அவங்க தான் வந்து எழுப்பி நின்று நீ இதை விழுந்து வணங்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. வணங்க இல்லைன்னா நான் உன்கிட்ட வந்து உனக்கு எனக்கும் ஒட்டு வரவு இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசுவே போதுன்ட்டு வந்துருங்க. அல்லேலூயா. இதுக்கு விசுவாசம் தேவை. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. இது ஒரு பக்கம். இன்னும் சில பொறிச்சலைகள்லாம் இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு காலேஜ் தொடங்குகிறது, காலேஜில் புதிய உறவுகள் வரும். உங்களுக்கு என்ன இப்போ பார்த்தாலும் பைபிள்னு பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன இப்போ பார்த்தாலும் சர்ச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கிற, சும்மா அந்த இன்டர்நெட்டை பாரு, அங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான், அவனை பாரு இவனை பாரு, அந்த கதையை பேசு இந்த கதையை பேசு, எப்போ பார்த்தாலும் நீ பாட்டு இப்படியே இருக்கிற, சாமியார் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். அதை விழுந்து வணங்கு. மற்றவங்கள மாதிரி இரு. நீ ஏன் தனியாக இருக்கிற? நீ ஒரு மாதிரி இருக்கிற, மற்றவங்கள மாதிரி இரு. அல்லேலூயா. பசங்களுக்கு மற்ற மாதிரி நீ கெட்ட வார்த்தை பேசு, மற்றவங்கள மாதிரி நீ பெண்களை கேலி செய், மற்றவங்கள மாதிரி அப்படி இரு இப்படி இரு. நீ மற்றவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு அழைக்கப்படவில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே சகோதரி, நீ மற்றவங்கள மாதிரி நீ ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்துட்டு நீ மற்றவங்கள மாதிரி இருக்க அழைக்கப்படவில்லை. மற்றவங்கள மாதிரி குடித்து வெறிக்க அழைக்கப்படவில்லை. மற்றவங்கள மாதிரி இருக்க அழைக்கப்படவில்லை. மற்றவங்கள மாதிரி இருக்க உன்னை நிர்பந்தம் பண்ணுவது. இது மாதிரி இது நேபாத் நேச்சா நிறுத்தின பொறிச்சிலை அதுக்கு முன்னாடி விழுந்து பணியாத. அல்லேலூயா. விழுந்து பணியலைன்னா கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ரைட்டு நில்லு. அது நெருப்பு மாதிரி தான். உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா புறக்கணிக்கிறது. மற்றவங்கள என்ன வெறுத்துருவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. ஆண்டவருக்காக அந்த புறக்கணிப்பை சகித்துக்கொள். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இந்த சாதர மேஷக ஆபேத் நேகோவை ஆண்டவர் அந்த எரிகிற அக்கினிக்கு ஆண்டவர் தப்புவித்தார். அல்லேலூயா. எரிகிற அக்கினிக்கு தப்புவிப்பார். எந்த பிரச்சனைக்கு நோக்கி பயந்து கொண்டிருக்கிறாய்? முடியாதுன்னு சொல்லு. முடியாது, இந்த பாவத்துக்கு நான் இணங்க மாட்டேன் என்று சொல்லு. யோசேப்பு அந்த பொச்சலைக்கு விழுந்து பணிய முடியாதுன்னு சொன்னான். அல்லேலூயா. விபச்சார பாவத்துக்கு விழுந்து பணிய முடியாது அப்படி சொன்னான். தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அல்லேலூயா. ஜெயிலில் அப்படியே வெந்து அழிஞ்சு போயிட்டாரா? இல்லை, அங்கிருந்து ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு இப்போ வாசிங்க என்ன நடந்தது. 22, 23, 24, 25, 27. கடுமையாக இருந்தபடினாலும் கொன்று போட்டது. விழுந்தார்கள். தீவிரமா எழுந்து நோக்கி 3 பேரை அல்லவா உள்ளார தூக்கி போட்டோம். ஆமா ராஜாவே அப்படின்னாங்க. அதற்கு அவன் சேதமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 27 அக்கினி பலம் செய்யாமலும் தலைமுடி கருகாமலும் சால்வைகள் சேதப்படாமலும். அல்லேலூயா. அப்போ வந்து பாருங்க 7 மடங்கு நெருப்பு சூளையில என்ன பண்ணார்? போட சொல்லிட்டாரு. அப்படியே உங்கள் தேவன் தப்புவிப்பாரா? பார்த்துருவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவன் கட்டி கொண்டு போய் என்ன பண்ணு உள்ளார தூக்கி போட்டு. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்ம நினைப்போம், ஐயோ அந்த பிரச்சனைக்கு உள்ளார போகாதபடி ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்னு. அப்படியே ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு உள்ளார போய் விழுந்தாலும் சரி உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. சாத்திர மேஷாக் ஆபத்தினருக்கு அப்படியே நினைச்சிருப்பான் ஆண்டவர் முன்னாடி காப்பாற்றிடுவாருன்னு. ஆனாலும் அவங்களுடைய வார்த்தையின்படி, அதான் விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. எப்படி அந்த வார்த்தையை பேசுகிறாங்க? நீங்கள் வந்து என்ன பண்ணுவார்? எங்களை நிச்சயமாக எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜா கைக்கு தப்பி அப்படியே விடுவிக்காமல் போனாலும் என்ன பண்ணலை? ராஜாவாகி நீ நிறுத்தின பொறிச்சலையை வணங்குவதில்லை. விசுவாசம் வரத்தினால அப்படி பேசுகிறாங்க. அல்லேலூயா. அப்போ வந்து அவங்க உள்ளார போய் விழுந்து தப்பிக்கணும்னா விசுவாச வரம். அது விசுவாச வரம் அற்புதங்களை செய்யும் சக்தி. 1 கொரிந்தியர்ல 9 வரங்கள் இருக்குல்ல, 2 சேர்ந்து தான் தூக்கி நெருப்பில் போடப்பட்டாலும் ஒன்றுமே செய்யாமல் தப்பிச்சது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் சிங்கங்களின் நடுவில் தானியேல் போடப்பட்டதான். அப்படி தான். அல்லேலூயா. விசுவாச வரம் இருந்தது.
தானியேலுக்கு அந்த விசுவாச வரம் இருந்தது. விசுவாசம் மட்டும் இல்லை, விசுவாச வரம் இருந்தது. சிங்க கபில போனாலும் கர்த்தர் காப்பாற்றிக் கொள்வார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்யும் சக்தி சிங்கங்களின் பசியான சிங்கம் வாயை கட்டி போடுறது மாதிரி உட்காந்துருக்கு. அல்லேலூயா. யாரோ வாயை கட்டினது மாதிரி உட்காந்துருக்குது. சிங்கங்களின் நடுவே படுத்து தூங்கி, அவர் மட்டும் படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டார். அல்லேலூயா. அப்போ வந்து பாக்குறாங்க, நீ அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அவங்க சோதிச்சு பாக்குறாங்க. நான் அப்போ வந்து 3 பேரை எல்லாம் போட்டோம், 4 பேர் விடுதலையா உலாவுகிறார்களே. இப்ப பாருங்க, கட்டி கொண்டு போய் என்ன பண்ணாங்க, தூக்கி போடுறாங்க. இப்ப கட்டி கொண்டு போன அந்த கயிறுகளை மட்டும் சுட்டெரிச்சிருச்சு. இவங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அக்கினியில நடக்கும் போது நடக்கிறாங்க, அப்படியே வாக்கிங் போறாங்க அப்படியே. அப்ப ஆண்டவரோடு கூட இருக்கிறார். 4ஆம் ஆள் யார்? அந்த 4ஆம் ஆள் வேற யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். தேவபுத்திரனுடைய சாயலை போல இருக்கிறது. அப்பதான் நேபோத் நினைச்சாரு, சாதரை மேஷக ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. வெளியில வந்த உடனே அவனை சோதிச்சு பாக்குறாங்க. இப்போ எப்போதுமே ஈஸியா பத்திக்கிறது, நெருப்பு பத்திக்கிறது தலைமுடி தான். தலைமுடி தான் ஈஸியா, ரொம்ப சாஃப்டானது, டக்குன்னு பிடிச்சிக்கும். தலைமுடி கருக கூட இல்லை. அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஈஸியா பத்திக்கிற ட்ரெஸ் தான். அதுல அக்கினியின் மனம் கூட வீசவில்லை. நெருப்போட மனம் கூட, நெருப்போட வாடை கூட வீசாம ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. எந்த அக்கினி சூளை நடுவே போனாலும் சரி, அல்லேலூயா, அதன் வாடை கூட இல்லாமல் ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தின்படி உங்களை கண்மணி போல் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.